எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அன்பான தேவச்சனங்களே, இனி கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பாரா. ஆண்டவரே, என் வீட்டில் நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், என் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இனி கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கடவுள் உங்களை மேன்மையாக வைப்பாராம். உங்களை வெறுமையாக விட மாட்டார். இசப்பா, நான் கஷ்டப்படுறேன், நான் கடனில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பா நான் போகிற இடம்லாம் தோல்வியாக இருக்குது, எனக்கு கொடுக்குறேன்றவங்க கொடுக்காம போயிடுறாங்கன்னு சொல்லி எனக்கு நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, மேன்மையை பார்ப்பீங்க, உங்களை வெறுமையாகவே விட மாட்டார். அம்மா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் யோசேப்பு அப்படிதான், குடும்பம் ஒதுக்குச்சு, உறவுகள் ஒதுக்குச்சு, எல்லாருக்கும் சேர்ந்து குழிக்குள்ள தந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய காரம் யோசேப்போடு இருந்ததுனால குடும்பத்தை காட்டிலும் ஜனங்களை காட்டிலும் உற்றா உறவுகளை காட்டிலும் மேன்மையாய் கர்த்தர் யோசேப்பை வைத்தார். இன்றைக்கு கூட தள்ளுறாங்களா, ஒதுக்குறாங்களா, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உங்ககிட்ட பேச மாட்டாங்களா, அந்த ஜனங்களை காட்டில கர்த்தவங்களை மேன்மையாய் வைப்பார். அந்த சொந்தங்களை காட்டில கர்த்தவங்களை மேன்மையாக வைப்பார். இந்த நாள் கர்த்தவங்களை மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.